குட்டுவும் சிட்டுவும் புருஷன் பொண்டாட்டி. அவர்களுக்கு அழகான 3 குழந்தைகள் இருந்தன. ஒரு நாள், அம்மா ரொம்ப போர் அடிக்குதுமா, எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்துடுறோமா என்று சொன்னதும் சிட்டு, கண்ணுங்களா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அப்பாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரியா என்று சொன்னதும் மங்கிக்குருவி, சரிம்மா, நாங்க அப்பாவை கூட்டுக்கிட்டு போயிட்டு வரோம் என்று மங்கிக்குருவி சொன்னதும் குட்டு, சரி சிட்டு, குழந்தைங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். குழந்தைங்களா வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு குட்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு சென்றது. கோயிலுக்கு சென்று குட்டு, கண்ணுங்களா, அதோ தெரிகிறது பார், அவர்தான் கடவுள், சரியா, பார்த்துக்கங்க என்று சொன்னதும் சொங்கிக்குருவி, அப்பா கடவுளை எதுலப்பா செய்யறாங்க என்று சொங்கி கேட்டதும் அதற்கு குட்டு, கண்ணுங்களா, சாமி சிலைய கல்லில் தான் செய்வார்கள், சரியா, என்று குட்டு சொன்னதும் சங்கிக்குருவி, அப்பா கடவுளை எதுக்காகப்பா கும்பிடுறோம் என்று கேட்டதும் அதற்கு குட்டு, கண்ணுங்களா, கடவுளிடம் நம்மளுக்கு வேண்டியதை வேண்டினால் அதை நிறைவேற்றுவார், சரியா, சரி வாங்க போகலாம் என்று கூறிவிட்டு குட்டு மெதுவாக நகர்ந்து சென்றது. அப்போது திடீரென அப்பா சிங்கம் சிங்கம், போகாதீர்கள், நம்மளை கிடைத்துவிடும் என்று கதறியதும் குட்டு, சொங்கி கண்ணா பயப்படாதே, அது சிற்பம்தான், அது ஒன்றும் நம்மளை ஒன்றும் செய்து விடாது என்று குட்டு சொன்னதும் அதற்கு சொங்கிக்குருவி, அப்பா இது சிற்பம் என்றால் அப்ப கடவுளும் சிற்பம் தானே, அவரும் நம்மளுக்கு என்ன செய்துவிட போகிறார் சொல்லுங்க என்று சொங்கிக்குருவி கேட்டதும் அதற்கு குட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தன.